ஸோ டிஸ்அலவன்ஸ் நம்ம ஃபார்மேட் பார்த்தோம் ஆக்சுவலாக பிஜிபிபியில் கொஷனில் நெட் ப்ராஃபிட் கொடுத்துருவோம் பேஸ்ட் ஆன் த பிஎன்எல். டிஸ்அலவன்சஸ் நம்ம ஆட் பண்ணிவிடுவோம், ஆட் பேக் டு த ப்ராஃபிட். லெஸ் பண்ண வேண்டிய ஐட்டம் இன்கம் கன்சிடர் செப்பரேட்லி மைனஸ் டெப்ரிசியேஷன் ஃபைனலாக வரதான் பிஜிபிபி. ஸோ இந்த டிஸ்அலவன்சஸ் நம்ம ஆடட் பேக் டு த ப்ராஃபிட் சொன்னோம் இல்லை, என்னென்ன டிஸ்அலவன்சஸ் இருக்குன்றதை பார்க்கலாம். ரைட்டா, லோன் எடுத்திருக்கோம் பிஸ்னஸ் பர்பஸ்க்காக, இல்லை ஒர்க்கிங் கேபிட்டல், எம்ப்ளாய்க்கு சேலரி போடணும், எலக்ட்ரிசிட்டி பில்லு பே பண்ணணும், ரெண்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக பிஸ்னஸ் லோன் வந்து எடுத்திருக்கோம் ஒரு 50 லட்ச ரூபா. ஸோ அது பிஸ்னஸ் எக்ஸ்பென்சஸ். அந்த பிஸ்னஸ் எக்ஸ்பென்சஸ்க்காக எடுத்த லோன் மேலே நம்ம இன்ட்ரெஸ்ட் கட்டியிருக்கோம். அலவுடா டிஸ்அலவுடான்னு கேட்டால் அலவுடு. ஸோ இது இட் இஸ் நாட் டிஸ்அலவுட். ஸோ வீடு கட்டுறதுக்காக லோன் வாங்கணும், ஹவுசிங் லோன் இல்லை ஹோம் லோன். அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டை வந்து செல்ஃப் ஆக்குபைடாக இருந்தால் மேக்ஸிமம் 2 lakhs, certain cases 30,000. லெட்டட் ப்ராப்பர்ட்டியாக இருந்தால் அன்லிமிட்டட் இன்ட்ரெஸ்ட், நோ ரெஸ்ட்ரிக்ஷன், நோ லிமிட். அதே மாதிரி பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஸுக்கும் நீங்கள் பே பண்ணுற இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து எக்ஸ்பென்ஸில் காமிச்சிடலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் பேங்க் லோன் அலவுடு, இது பிஸ்னஸ்க்காக வாங்கிங்க தான். நீங்கள் உங்கள் சொந்தமாக உங்கள் கேபிட்டல் போட்டிருக்கீங்க, உங்கள் பாக்கெட்லேருந்து மணியை பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, டிஸ்அலவுட், ஆடட் பேக் டு ப்ராஃபிட். ஸோ ஜென்ரலாக பிஎன்எல் அக்கௌண்ட்டில் நீங்கள் உங்கள் பணம் போட்டிருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நெட் ப்ராஃபிட் கூட உங்கள் கேபிட்டல் ஆட் ஆகிடும். இட் பி ஆடட் அந்த கேபிட்டல் அக்கௌண்ட். கரெக்டாக? ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓன் கேபிட்டல் அதையும் நம்ம காமிச்சிருவோம் டெபிட் சைட்லேயே. ஸோ நெட் ப்ராஃபிட் இருக்கும், வில் பி ஆடட் இந்த கேபிட்டல் அக்கௌண்ட், ஓன் கேபிட்டல்லே வந்துடும். ஸோ இன்கம் டேக்ஸ் என்ன சொல்கிறது, யூ அண்ட் த பிஸ்னஸ் ஒன் அண்ட் த சேம். அதனால் நீங்கள் உங்கள் பாக்கெட்லேருந்து அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் பிரகாரம் பிஸ்னஸ் அண்ட் ஓனர் ஆல்சோ செப்பரேட் என்டிட்டின்னு நம்ம சொல்லுவோம். பட் இன்கம் டேக்ஸ் பிரகாரம் உங்களுடைய ஓன் கேபிட்டலாக இருக்கா, அதுக்கு வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட் லோன் எக்ஸ்பென்ஸாக காமிக்க முடியாது அப்படின்னு அவன் தெளிவாக சொல்லிடுறான். சரிங்களா? ஸோ அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓன் கேபிட்டல் டிஸ்அலவுட், இது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு 1000 சேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்களா, 1000 கட்டில், ஏதாவது ஒரு ஃபர்னிச்சர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, என்ன பிஸ்னஸ் பர்பஸ்க்காக பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. ஸோ அது கேபிட்டலைஸ் தான் பண்ணோம், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கும். கேம்பெக்ஸ் வில் பி டிஸ்அலவுட். நீங்கள் பிஸ்னஸ்க்காக வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் யூ ஆர் நாட் இன் த ட்ரேடிங் ஆஃப் பையிங் அண்ட் செல்லிங் ஃபர்னிச்சர்ஸ், யூ ஆர் கோயிங் டு யூஸ் திஸ் ஃபார் யுவர் பிஸ்னஸ். இது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து எக்ஸ்பென்ஸாக காமிக்க முடியாது. அப்போ எதை தான் காமிக்க முடியும்னு கேட்டால் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். அப்படி தான். ஸோ வில் பி அலவுட் ஒன்லி டெப்ரிசியேஷன் இஸ் அலவுட். ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரில் காமிக்கலாம், டெப்ரிசியேஷனும் அலவுடு. ரைட்டா? ஸோ இது 2 விஷயம் ஞாபகம் வச்சுங்க. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அதாவது அந்த உங்கள் பிஸ்னஸ்க்காக அதை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இல்லை ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னால் அதை வச்சு நீங்கள் ஏர்ன் பண்ண போகிறீங்க, அது பை அண்ட் செல் அதில் ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னா அது ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். அப்படின்றப்போ இட் வில் பி அலவுட் இஃப் இன் கேஸ் ஆஃப் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். கேபெக்ஸ் இல்லை கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் தான் கேபெக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் வில் பி டிஸ்அலவுட். அதே மாதிரி உங்கள் பிஸ்னஸில் லாஸ் ஆகிருக்கு, சப்போஸ் ஏதாவது திருடு போயிடுச்சு, அந்த சேர்ஸ் இந்த ஃபர்னிச்சர்ஸ்லாம் திருடு போயிடுச்சு, தட் இஸ் நாட் அ பிஸ்னஸ் லாஸ். பிஸ்னஸ் லாஸ் இல்லை அப்படின்னா உங்களுடைய ரெவென்யூவில் ஏதாவது இம்பேக்ட் ஆகிருக்கு அப்படின்னா தான் உங்களுடைய பிஸ்னஸ் லாஸாக அதை கன்சிடர் பண்ணுவாங்க. இட் வில் பி ஆடட் பேக் டு த ப்ராஃபிட். பட் இந்த கேஸில் பிஸ்னஸ் லாஸ் கிடையாது. செல்லிங் ஓல்டு ஃபர்னிச்சர்ஸ், இந்த ஃபர்னிச்சர்ஸே எல்லாம் பழசாகிடுச்சு, பழசான ஃபர்னிச்சர் நம்ம சேல் பண்ணுறோம். சேல் பண்ணுறப்போ WDV மெத்தட் போடுறோம். ஆக்சுவல் காஸ்ட்டு 20,000 வருது, 10,000 தான் எல்லாம் விற்றுருச்சு, 10,000 லாஸு. அந்த 10,000 லாஸ் வந்து ஒன்றும் பிஸ்னஸ் லாஸ் கிடையாது. நீங்கள் ஓல்டு ஃபர்னிச்சர்ஸ் விற்கிறீங்க. ஐ யூ இன் த பிஸ்னஸ் ஆஃப் செல்லிங் ஓல்டு ஃபர்னிச்சர்ஸ்? நோ. தென் இட் இஸ் நாட் கன்சிடர்ட் டு பி அ லாஸ். அந்த லாஸை நீங்கள் அக்கௌண்ட் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் இட் வில் ஆடட் பேக் டு த ப்ராஃபிட். 4th பாயிண்ட்டு, ஸ்டாக் இன் ட்ரேட் லாஸ் பண்ணிட்டீங்க. அது நீங்கள் அந்த ஸ்டாக் இன் ட்ரேட்னால் நீங்கள் விற்கிறதுக்காக வச்சுருக்க ஸ்டாக் இன் ட்ரேடு. ஸ்டாக்கை ட்ரேட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். ஸ்டாக்ன்றது இட் கேன் பி எனிதிங். நீங்கள் விற்கிறதுக்காக த கூட்ஸ் அவைலபிள் ஃபார் சேல் ஆர் கூட்ஸ் ஹெல்டு ஃபார் சேல், அது ட்ரேடுக்காக வச்சுருக்கீங்க, பை அண்ட் செல் பண்ணுறதுக்காக வச்சுருக்கீங்க. டு பி ப்ரிசைஸ் செல் பண்ணுறதுக்காக வச்சுருக்கீங்க, அது லாஸ் ஆகிருக்கு. அது ஆக்சுவலாக பிஸ்னஸ் லாஸ். அப்போ பிஸ்னஸ் லாஸாக அக்கௌண்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம். மிஷினரி லாஸாக, அது கேபிட்டல். மிஷினரி நீங்கள் செல் பண்ணுற பை பண்ணுற பிஸ்னஸாக பண்ணுறீங்க இல்லை, அது கேபிட்டல். ஐ மீன்
அசெட், அது உங்கள் பிஸ்னஸுடைய அசெட், அதை வந்து டிஸ்அலவுட் பண்ணுவாங்க. அப்போ எது அலவுடு எது டிஸ்அலவுடுன்றது நம்ம தெளிவாக தெரியணும். லாஸ் ஆஃப் ஷேர்ஸ், லாஸ் ஆஃப் ஷேருக்கும் பிஸ்னஸுக்கும் என்ன சம்மந்தம்? கிடையாது, அப்போ டிஸ்அலவுட். லாஸ் ஆஃப் கேஷ் அலவுடு. நம்ம கம்பெனியில் அக்கௌண்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கான், அவன் நம்பி கேஷ் ஒப்படைச்சோம், அவன் தூக்கிட்டு ஓடிட்டான், அவன் பேரில் போலீஸ் கேஸ் ஃபைல் பண்ணிட்டோம், கேஸ் கோர்ட்டில் நடக்குது, இப்போ அந்த கேஷ் வந்து லாஸ் ஆகிருக்கு, அக்கௌண்ட் பண்ணலாமா, அலோவ் பண்ணுவாங்கன்னு கேட்டால் அலவுடு, ஏன்னா இது பிஸ்னஸ் லாஸ். ரைட்டா? அதே எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ ஒரு பட்டாசு தொழிற்சாலை, கிராக்கர்ஸ்லாம், ஃபயர் ஒர்க்ஸ்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அங்கே வந்து ஒரு வெடி விபத்து ஆகிடுச்சு, அந்த கம்பெனி, இந்த பில்டிங் எல்லாமே டெஸ்ட்ராய் ஆகிடுச்சு, இன்சூரன்ஸ் வந்து ஒரு 90% கொடுத்துட்டான், மீது ஒரு 10% லாஸ் அக்கௌண்ட் பண்ணலாமான்னு கேட்டால் எஸ், இட் இஸ் அலவுட், ஏன்னா ஆக்சுவலாக அது பிஸ்னஸ் லாஸ். ஸோ இன்கம் டேக்ஸ் பெய்டு, இன்கம் டேக்ஸ் பெய்டு வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு பர்சனல் எக்ஸ்பெண்டிச்சர். இன்கம் டேக்ஸ் பெய்டு அதாவது கம்பெனிக்குன்றது 30%, கார்பரேட்டுக்கு ப்ராஃபிட் 30% பே பண்ணுவோம். பட் அவருடைய பர்சனல் இன்கம்க்கு இன்கம் டேக்ஸ் வந்து பே பண்ணுறது வந்து பர்சனல் எக்ஸ்பெண்டிச்சர், தட் இஸ் நாட் அ பிஸ்னஸ் எக்ஸ்பெண்டிச்சர், அது டிஸ்அலோவ் பண்ணிவிடுவாங்க. ரைட்டா? ஒருவேளை ஒரு கம்பெனியோட அக்கௌண்ட்லேருந்தே பண்ணுறாருன்னா அது ட்ராயிங்ஸில் தான் வரும். ஓப்பனிங் கேபிட்டல் ப்ளஸ் நெட் ப்ராஃபிட் மைனஸ் ட்ராயிங்ஸ் மைனஸ் இன்கம் டேக்ஸ். இன்கம் டேக்ஸ் பே பண்ணியிருக்காருன்னு சொன்னால் அது ட்ராயிங்ஸ் கீழே போட்டுருவோம். இன்கம் டேக்ஸ்லேருந்து ரீஃபண்ட் வந்திருக்குன்னு சொன்னால் அதை வேணால் ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இன்கம் டேக்ஸ் பே பண்ணதை டெபிட் பண்ணியிருந்தாங்கன்னா ஆடட் பேக் டு த ப்ராஃபிட். ஆன் தி அதர் ஹேண்ட் இன்டைரக்ட் டேக்ஸ் பே பண்ணியிருக்காரு, அது பிஸ்னஸ் எக்ஸ்பெண்டிச்சர், இட் இஸ் அலவுட். பட் பர்சனல் எக்ஸ்பென்சஸ், ஹவுஸ் ஹோல்ட் எக்ஸ்பென்சஸ், டெலிஃபோன் பில்லு, இந்த பிஸ்னஸ் சம்மந்தமாக எதுவுமே இல்லை, தட் வில் நாட் give value or add value to the business, or it is not under the purview of business, then it is disallowed. சரி, சேம் தான், ஆல்ரெடி பார்த்த ஃபார்மேட் தான். நெட் ப்ராஃபிட் P&L ஸ்டேட்மெண்ட்டில் எடுக்க போகிறோம். ஆட் டிஸ்அலவன்சஸ், டிஸ்அலவன்சஸ்னால் எதெல்லாம் ஆல்ரெடி அலோவ் பண்ணியிருக்காங்களோ, இன்கம் டேக்ஸ் ரூலே தெரியாமல் அலோவ் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் நாங்கள் டிஸ்அலோவ் பண்ணிவிடுவோம். டிஸ்அலோவ் பண்ணாங்கன்னா இது ஆல்ரெடி நெட் ப்ராஃபிட் இருக்குது, நெட் ப்ராஃபிட்டில் ஆட் பண்ண போகிறதால ஆட் பண்ணிக்கிறோம். மைனஸ் இன்கம்ஸ் கன்சிடர்ட் செப்பரேட்லி, இது என்னன்றதை நம்ம பார்க்க போகிறோம். இன்கம்ஸ் கன்சிடர்ட் செப்பரேட்லி, அது ஆல்ரெடி செப்பரேட்டாக கன்சிடர் பண்ணியாச்சு. அப்போது அதை நம்ம இங்கே லெஸ் பண்ணிடணும். டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணியிருந்தால் அதையும் லெஸ் பண்ணிடணும். அதுதான் கடற்கட்டுன்னு சொல்லணும். நெட் ப்ராஃபிட் ஆஸ் பர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், add disallowances if debited, less income considered separately if credited, less depreciation as per income tax rules. Right? ஆக்சுவலாக இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி இங்கே எழுதியிருக்கோம். ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ் டிஸ்அலவுட். ஆக்சுவலாக பேட் டெட்ஸாக அதை மட்டும் தான் நான் அலோவ் பண்ணுவேன். ப்ரொவிஷன், எனக்கு வர வேண்டிய காசு வருமா வரல, 1 லட்சம் ஒருத்தவங்க கடன் கொடுத்தேன், அதில் வந்து 98,000 வந்துடும், 2,000 மட்டும் வருமா வராதான்னு தெரியல அப்படின்னு டவுட்ஃபுல்லாக இருக்கா, அது நான் ஆக்சுவலாக இருக்கிறத மட்டும் நீங்கள் அக்கௌண்ட் பண்ணுங்கள், அதை வேணால் நான் அலோவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இன்கம் டேக்ஸில். பட் அக்கௌண்டிங்கில் ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ் நம்ம எக்ஸ்பென்ஸில் போட்டுருவோம். பட் இன்கம் டேக்ஸில் ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ் டிஸ்அலவுட். எனி ப்ரொவிஷன் ஆர் கான்டிஜென்சி யூ கிரியேட் வில் பி ஆட் பேக் டு த ப்ராஃபிட். இந்த மாதிரி எந்த ப்ரொவிஷனாக இருந்தாலும் சரி, வருமா இல்லை வராதா, டவுட்ஃபுல்லாக இருக்குது, இந்த மாதிரி கேசஸில், இந்த மாதிரி சினாரியோவில் இருக்கக்கூடிய எந்த ப்ரொவிஷனாக இருந்தாலும் ஆக்சுவலாக என்ன லாஸஸ், இஸ் இட் பிஸ்னஸ் ஓரியன்ட் லாஸ் அப்படின்னு பார்த்துட்டு அதை மட்டும் அலோவ் பண்ணுவாங்க. மீதி எல்லாம் இஃப் இட் இஸ் டிஸ்அலவன்சஸ் எல்லாமே added back to the profit. Income tax, not a business expenditure, disallowed. My own salary, it is a notional item அப்படின்னு சொல்லுவாங்க. There is no employer-employee relationship between sole proprietor or the company between the company and the director. Since there is no employer-employee relationship, it is disallowed and added back to the profit. Interest on own capital, disallowed. Rent on own building, பில்டிங்க்கு ரெண்ட் கொடுத்த மாதிரி கணக்கு காமிச்சு எழுதியிருக்காங்க, டிஸ்அலவுட். ஸோ பேசிக்கலி ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னா அலவுடு, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா டிஸ்அலவுட். ஆல் எக்ஸ்பெண்டிச்சர், பர்ச்சேஸ் ஆஃப் அன் அசட் அண்ட் கேபிட்டல் லாஸஸ், லாஸ் ஆன் சேல் ஆஃப் அன் அசட், நாட் அன் பிஸ்னஸ் இன்கம் ஆர் பிஸ்னஸ் லாஸ். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல் லாஸஸ் இதெல்லாம் வந்து பிஸ்னஸ் இன்கமில் வராது ஆர் பிஸ்னஸ் லாஸில் வராது. ஸோ இட் இஸ் டிஸ்அலவுட். சேரிட்டிஸ் அண்ட் டொனேஷன்ஸ், நாட் அ பிஸ்னஸ் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ டிஸ்அலவுட் தான். நான் இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு ஒரு 10,000 டொனேஷன் கொடுத்தேன்,
பிரைம் மினிஸ்டர் நேஷ்னல் ரிலீஃப் ஃபண்டுக்கு டொனேஷன் கொடுத்தேன், இல்லை ஸ்கூல் காலேஜஸ் டொனேஷன் டு ஹாஸ்பிட்டல், டொனேஷன் டு ஸ்கூல், எல்லாமே டிஜிட்டல் அவுட். இது எல்லாமே டிஜிட்டல் அலவன்சஸ். ஆல் பர்சனல் எக்ஸ்பென்சஸ் ஆர் எஸ்எஸ்சி இன்க்ளூடிங் ட்ராயிங்ஸ் எல்லாமே. இப்போ டாடா ஸ்கைக்கு ரீசார்ஜ் பண்ணேன், என் வீட்டுக்கு இபி பில் பே பண்ணேன், இதெல்லாம் உன்னுடைய பர்சனல் விஷயம்ப்பா, பிஸ்னஸ் கிடையாதுப்பா. இதெல்லாம் பிஸ்னஸ் இல்லையா, டிஜிட்டல் அவுட். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மறுபடியும் பிஜிபிபியை கன்டினியூ பண்ணலாம்.